நாளை மாறணும்னு நினைச்சா இன்றே மாறணும். 17 சின்ன பழக்கங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எப்படி தலைக்கீழாக மாற்றுச்சுன்னு பார்க்கலாமா? நான் இப்படியே இருந்தால் இன்னும் 5 வருஷத்துக்கு என்ன ஆக போகுது? இந்த ஒரு கேள்வி தான் அந்த நாளில் காவிரியோட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. காலை 6:30 மணி. அலாம் 3 தடவை அடித்து முடிஞ்சிருச்சு. ஆனால் காவேரி இன்னும் படுக்கையில் தான் இருந்தா. கண்ணை திறந்ததும் முதல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? ஃபோன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப். யாரோ என்ன சாப்பிட்டாங்க, யாரோ எங்கே போயிருக்காங்க, யாரோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, யாரோ ஃபிட்னஸ் பண்ணுறாங்க, யாரோ வெளிநாட்டில் இருக்காங்க. அவளோட வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல. அவள் ஃபோனை பார்த்துட்டு இருந்த அந்த 45 நிமிஷத்தில் மற்றவங்களோட வாழ்க்கை முன்னாடி போயிட்டே இருந்தது. ஆனால் அவளோட வாழ்க்கை அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. காவேரி, காஃபி ஆச்சா? கணவன் சத்தமாக கேட்குறான். இதோ வரேன். அவசரமாக எழுந்தா. கிச்சனுக்கு ஓடினா. பால் காய்ச்சணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், லஞ்ச் பேக் பண்ணணும், வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அவளுக்கே தெரியாது. மதியம் வந்தது. சாப்பாடு முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்தா. ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு ரீல். 1 மணி நேரம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அவளுக்குள்ளே ஒரு கில்ட். இந்த நேரத்தில் நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். நைட் 11:30 மணி ஆயிடுச்சு. அவள் படுக்கைக்கு போனான். நாளையிலேருந்து நான் மாறியே ஆகணும். இதுதான் அவள் டெய்லி சொல்கிற கடைசி வார்த்தை. ஆனால் மறுநாள் அதே மாதிரியான வாழ்க்கை தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. காவேரி வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. அவளோட 10 வயது மகள் அருகில் உட்காந்து ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு அந்த குழந்தை கேட்டா, அம்மா என்ன கண்ணா, நீ சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? காவேரி சிரிச்சா. நிறைய ஆசை இருந்துச்சே, அப்போ ஏன் இப்போ எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்குறா. அந்த ஒரு கேள்வி காவேரியோட மனசுக்குள்ளே நேராக போய் விழுந்தது. அவளால் உடனே பதில் சொல்ல முடியலை. குழந்தை இன்னோசென்ட்டாக கேட்ட கேள்வி தான். ஆனால் அந்த கேள்வி அவளுக்கு ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி இருந்தது. நான் என்ன ஆகணும்னு நினச்சேன், நான் இப்போ என்ன ஆயிருக்கேன், இன்னும் 5 வருஷம் இதே மாதிரி இருந்தால் நான் என்ன ஆவேன்? அந்த இரவு காவேரி ஒரு நோட் புக் எடுத்தா. ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு வரி எழுதினா. என் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரப்போகிறதில்லை, நான் தான் ஆரம்பிக்கணும். முதல் பழக்கம். முதல்ல அவள் பெரிய ரெசல்யூஷன்லாம் எடுக்கலை. இனிமே தினமும் நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னும் சொல்லலை. அவளுக்கே தெரியும் அது 2 நாளில் போயிடும்ன்ட்டு. அதனால் அவள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றினான். தினமும் ஒரே நேரத்தில் தூங்கணும், ஒரே நேரத்தில் எழும்பணும். முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 2வது நாள் கஷ்டமாக இருந்துச்சு. 3வது நாள் கொஞ்சம் ஈஸி. ஒரு வாரத்துக்கு பிறகு காலை எழுந்ததும் அவளுக்கு அந்த நாள் முழுக்க சோர்வாக இல்லை. அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, நம்ம வாழ்க்கையை மாற்றுறது பெரிய மோட்டிவேஷன் இல்லை, சரியான ரொட்டீன். ஒரு வாரம் போன அப்புறம் 2வது பழக்கத்தை ஆரம்பித்தா. காலை முதல் 1 மணி நேரம் ஃபோன் தொடக்கூடாது. அதுதான் அவளோட அடுத்த சேலஞ்ச். காலை எழுந்ததும் ஃபோனை டச் பண்ணலை. முதல் நாள் ஃபோன் கிட்ட கை போச்சு. அவள் தன்னையே நிறுத்திட்டா. இல்லை, ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு விண்டோ திறந்தா. வெளிக்காற்று, ஒரு கிளாஸ் தண்ணீர், 10 நிமிஷம் வாக்கிங், அப்புறம் நோட் புக். அந்த நாளோட முக்கியமான வேலை என்ன கற்றுக்கணும், என்ன முடிக்கணும்னு அவள் எழுத ஆரம்பித்தா. ஒரு வாரத்தில் அவளுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. முன்னாடியெல்லாம் காலை எழுந்ததும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து தான் அவளோட நாள் ஆரம்பிச்சது. இப்போது தன்னோட வாழ்க்கையை பார்த்து தான் அவளோட நாள் ஆரம்பிக்குது. 2 வாரம் மொதல் 2 பழக்கத்தை ஃபாலோ பண்ணா. இப்போ 3வது பழக்கம்ட்டு ஆரம்பிக்கலாமான்ட்டு அவளையே அவள் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டா. முன்னாடியெல்லாம் காவேரிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. கஷ்டமான வேலை வந்தால் சரி கொஞ்ச நேரம் கழித்து பண்ணலாம். அந்த கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஆகும், சில சமயம் மறுநாள் ஆகும். அதனால் அவள் ஒரு ரூல் வைத்தா. எந்த வேலை பண்ண மனசுலேயோ 3, 2, 1 ஸ்டார்ட். ஒரு நாள் அவள் ஆன்லைன் கோர்ஸில் ஒரு டிஃபிகல்ட் லெசன் இருந்தது. இதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்தா. அப்புறம் அவளோட நோட் புக்கில் இருந்த வார்த்தை கண்ணில் பட்டுது. 3, 2, 1. அவள் லேப்டாப் ஓப்பன் பண்ணா. அந்த லெசனை ஆரம்பித்தா. 10 நிமிஷம் கழிச்சு, அட இது இவ்வளோ கஷ்டமாக இல்லையே. அப்போ தான் அவளுக்கு ஒன்று புரிஞ்சுது. பல நேரம் நம்மளை நிறுத்துறது வேலையோட கஷ்டம் இல்லை, வேலை ஆரம்பிக்கிற அந்த முதல் 3 செகண்ட். இப்போது பழக்கம் 4. அவளுக்கே கொடுத்த அடுத்த சேலஞ்ச். தட் இஸ் 5 minutes ரூல். சில நாட்கள் அவளுக்கு மோட்டிவேஷனே இல்லை, இன்னைக்கு முடியாது அப்படி தான் தோணும். அப்போ அவள் தன்னிடம் அவளையே கேட்டுப்பா. சரி, முழுசாக செய்ய வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுவாள். புத்தகம் படிக்கணுமா, ஒரு 5 நிமிஷம். எக்ஸசைஸ் பண்ணுமா, ஒரு 5 நிமிஷம். ரூமை க்ளீன் பண்ணுமா, ஒரு 5 நிமிஷம்.
கோர்ஸ் 5 நிமிஷம். ஒரு நாள் அந்த 5 மினிட்ஸ் எக்ஸசைஸ் 20 நிமிடமாக ஆச்சு. 5 நிமிஷம் ரீடிங் 30 நிமிஷம் ஆச்சு. அவ சிரிச்சா. மோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வேலை செய்யலை, வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு மோட்டிவேஷனே வந்திருக்கு அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டா. இப்போது அவளோட 5வது பழக்கம் என்னன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் சேலஞ்ச் அவளுக்கு கொடுத்துக்கிட்டது. முன்னாடி காவிரியோட டு டூ லிஸ்ட் பார்த்தா 20 விஷயம் இருக்கும். அதை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ். அதனால் அவள் ஒரு கேள்வி மட்டும் கேட்க ஆரம்பித்தா. இன்றைக்கி நான் கட்டாயம் முடிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வேலை என்ன? அந்த ஒரு வேலை முடிஞ்சால் அவளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபீலிங். ஒரு நாள் அது ஒரு ஆன்லைன் லெசன், இன்னொரு நாள் பேங்க் ஒர்க், இன்னொரு நாள் ஃபேமிலி பட்ஜெட், இன்னொரு நாள் அவளோட பிஸ்னஸ் ஐடியா. சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து அவளோட கான்ஃபிடென்ஸை கட்ட ஆரம்பிச்சுது. அவளும் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தா. இப்போது பழக்கம் 6. ஒரு நாள் அவள் மிரர் முன்னாடி நின்னா. ரொம்ப டயர்டாக இருக்கே. அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது, நாள் முழுக்க வேலை பண்ணுறா, ஆனால் உடம்பை எக்ஸசைஸ் பண்ண வைக்கவே இல்லை. அதனால் தினமும் 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங் ஆரம்பித்தா. முதல் ஒரு வாரம் கால் வலிச்சது, 2வது வாரம் எனர்ஜி ட்ராப் ஆச்சு, 3வது வாரம் மனசே லைட் ஆச்சு, 4வது வாரம் போன எனர்ஜி திரும்ப வந்துச்சு. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா, எக்ஸசைஸ் உடம்புக்காக மட்டும் இல்லை, மனசுக்காகவும் தான்ட்டு. அப்படியே ஒரு 6 மாதம் போச்சு. இப்போது அவள் 7வது பழக்கத்தை அந்த ஆறோட சேர்த்து பண்ண ஆரம்பித்தா. அடுத்த சேலஞ்ச், எனக்கு நேரம் கிடைக்கல. அதுதான் காவேரியோட பழைய கம்ப்ளைண்ட். ஆனால் ஒரு நாள் அவள் தன்னோட நாளை எழுதி பார்த்தா. அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. 15 நிமிஷம் இங்கே, 20 நிமிஷம் அங்கே, ஃபோனில் 40 நிமிஷம், அன்னெசரி ஸ்க்ரோலிங் 1 hour. அவள் முடிவு பண்ணினா, நேரம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணக்கூடாது, நேரத்தை நாம தான் உருவாக்கணும். அவள் டைமர் வச்சா. 25 மினிட்ஸ் வேலை, 5 நிமிஷம் பிரேக், மீண்டும் 25 மினிட்ஸ். அந்த 25 மினிட்ஸில் ஃபோன் இல்லை, டிவி இல்லை, ரேண்டம் ஒர்க் இல்லை, ஒரே வேலை. அவளோட ப்ரொடக்டிவிட்டி மாற ஆரம்பிச்சது. இப்போது அடுத்த பழக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா. நாளைக்கு இன்றே பிளான் பண்ணு. முன்னாடி காலை எழுந்ததும் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு யோசிப்பாள். இப்போது நைட் 10 நிமிஷத்தில் நோட் புக் எடுக்கிறா. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நோட் பண்ணுறா. லைக் பிரேக்ஃபாஸ்ட், கிட்ஸுக்கு, ஹோம்ஒர்க், ஹவுஸ் ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க், லேர்னிங், எக்ஸசைஸ். அவள் எல்லாத்தையும் எழுதுனா. மறுநாள் காலை அவள் குழப்பமில்லாமல் ஆரம்பித்தா. பிளானிங் என்பது நேரத்தை மட்டும் சேவ் பண்ணாது, நம்ம மனசோட எனர்ஜியும் சேவ் பண்ணும். அடுத்த பழக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஒரு நாள் காவிரி கணவனிடம் சொன்னா, நான் தினமும் 30 நிமிஷம் புதுசாக ஏதாவது கற்றுக்க போகிறேன். அவர் சிரிக்கிறார். எதுக்கு? சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, எனக்காக. அவள் ஃபைனான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தா. கம்யூனிகேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், மணி மேனேஜ்மெண்ட். ஒரு நாள் அவள் முதலீடு பற்றி படிக்க ஆரம்பித்தா. அடுத்த நாள் ஒரு புதிய ஸ்கில், மறுநாள் ஒரு புத்தகம். முதல்ல எதுவுமே புரியல, ஆனால் அவள் தினமும் 30 மினிட்ஸ் விட்டு கொடுக்கல. ஒரு வருடம் கழித்து அவளுக்கு தன்னாலே நம்ப முடியல. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம்தான் சின்ன நேரமாக தெரியும், ஆனால் ஒரு வருடம் முழுக்க அது உங்களையே வேற மனிதராக மாற்றிடும். காவேரி இன்னொரு நோட் புக் வச்சுருந்தா. அதில் தினமும் டிக், ஸ்லீப், எக்ஸசைஸ், லேர்னிங், ஃபோன் ஃப்ரீ மார்னிங், இம்பார்ட்டன்ட் டாஸ்க், பிளானிங். சில நாட்களில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நாளில் அவள் தனியே திட்டிக்கல, நான் யூஸ்லெஸ், எனக்கு முடியாது அப்படின்லாம் சொல்லலை. அவள் ஒரு கேள்வி மட்டும் கேட்டா, இன்று என்ன தடவை வந்தது? இன்றையே என்னால் பண்ண முடியல. அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. நம்மை நாமே ஜட்ஜ் பண்ணுவது இல்லை, நம்மை நாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. ஆனால் அவளுக்கு உண்மையான மாற்றம் எங்கே நடந்ததுன்னு தெரியுமா? ஒரு இரவு அவள் பழைய நோட்புக்கை எடுத்து பார்த்தா. முதல் பக்கத்தில் அவள் எழுந்திருந்தது, என் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரப்போகிறதில்ல. அந்த ஒரு வரி பார்த்து சிரிச்சா. ஏன்னா இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவளுக்கு ரெஸ்கியூ தேவைப்படலை, அவளுக்கு கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அவள் ஒரு ஸ்கில் கற்றுட்டு இருந்தா. அதில் அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவள் அப்ளை பண்ணிட்டான். இன்டர்வியூவும் வந்தது. அவளுக்கு நர்வஸாக இருந்துச்சு, என்னால் முடியுமா அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. முன்னாடி இருந்த காவிரியாக இருந்திருந்தா அவள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்ருப்பா. ஆனால் இப்போது 3, 2, 1 என்று மனசுக்குள்ளே சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போனாள். அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது பெரிய சம்பளம் இல்லை, பெரிய ஆஃபீஸ் இல்லை. ஆனால் காவிரிக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா அவள் மற்றவர்களோட போட்டியில் ஜெயிக்கலை, நேற்றைய காவிரியையே ஜெயிச்சிருக்கா. அதாவது அவளையே அவள் ஜெயிச்சிருக்கா. அந்த இரவு அவள் மகளோட மீண்டும் உட்காந்துருந்தா. மகள் கேட்டா,
அம்மா இப்போ நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த முறை காவேரி அமைதியாக சிரிச்சா. எனக்கு தெரியுமா என்ன? இன்னைக்கு இருக்கிற என்னை விட 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவள் ஒரு பேப்பர் எடுத்தா. 5 இயர்ஸ் ஃப்ரம் நவுன்னு எழுதுனா. என்ன மாதிரி வாழ்க்கை வேணும், எவ்வளோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், என்ன ஸ்கில் வேணும், என்ன மாதிரி ஹெல்த் வேணும், குழந்தைங்களுக்கு நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கணும், என்னுடைய மன அமைதி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதினான். அப்புறம் அந்த பேப்பரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இன்றைக்கி நான் செய்ய போகிறது அந்த எதிர்கால காவிரியை உருவாக்குதா, இல்லை அவளிடமிருந்து என்னை இன்னும் தூரம் அழைச்சிட்டு போகுதா? இப்போது நான் நமக்காக சில கேள்வியை கேட்குறேன். எனக்கும் அது இன்க்ளூடட் தான். நீங்கள் தினமும் காலையில் ஏஞ்சதும் முதல்ல உங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்களா, இல்லை மற்றவங்க வாழ்க்கையை பார்க்குறீங்களா? உங்கள் ஃபோனுக்கு 1 மணி நேரத்தை கொடுக்குறீங்களா, இல்லை உங்கள் கனவுகளுக்கு கொடுக்குறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது அப்புறம் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? எத்தனை அப்புறம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் ஆக்கிடுச்சு? எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லையா, அல்லது உங்கள் உடம்புக்கு ப்ரியாரிட்டி இல்லையா, கற்றுக்க நேரம் இல்லையா, அல்லது உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலையா? நீங்கள் இப்போ செய்கிற ஒவ்வொரு செயலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எங்கே கொண்டு போகும்? ஒரு நிமிஷம் யோசிங்க. இதே ரொட்டீன், இதே ஹேபிட், இதே மைண்ட் செட், இதே லைஃப் ஸ்டைல் இன்னும் 5 வருஷம் தொடர்ந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அந்த பதில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பயப்பட வேணாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகும் வாழ்க்கை இன்று எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால் தான் உருவாகுது. காவேரி ஒரு நாளைக்கு ஒன்றாக மாற்றினா. சரியான தூக்கம், காலை ஃபோன் இல்லாத நேரம், 3-2-1 ஸ்டார்ட், 5 minutes ரூல், ஒரு முக்கியமான வேலை, டெய்லி மூமெண்ட், டைம் பிளாக்கிங், நைட் பிளானிங், லேர்னிங், ப்ராக்ரஸ் ட்ராக்கிங், அக்கௌண்டபிலிட்டி, ஃப்யூச்சர் திங்கிங். அதோட ஒரு முக்கியமான விஷயம், பர்ஃபெக்டாக இருக்க முயற்சி செய்யாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் மிஸ் ஆகலாம், 2 நாள் மிஸ் ஆகலாம், ஆனால் 3ஆவது நாள் திரும்ப ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு பேட் டே உங்கள் வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணாது. ஆனால் நான் இனிமேல் மாறவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா அதுதான் ஆபத்து. உங்கள் வாழ்க்கையை மாற்ற பெரிய பணம் தேவையில்லை, பெரிய வாய்ப்பும் தேவையில்லை, யாராவது வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் ஒரு அலாம், ஒரு நோட்புக், ஒரு டைமர், ஒரு வாக்கிங் ஷூ, ஒரு புத்தகம், ஒரு ஃபோனு சைடில் வைக்கணுங்கிற டெசிஷன், அவ்வளவுதான். சின்ன ஹேபிட்ஸ், சின்ன டெசிஷன், சின்ன விக்ட்ரிஸ். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தா நீங்களே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருப்பீங்க. அதனால் இன்று இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்களிடம் கேளுங்க. நாளைக்கு நான் என்ன சின்ன விஷயத்தை மாற்ற போகிறேன், அதை மட்டும் மாற்றுங்க. அடுத்த நாள் இன்னொன்று, அடுத்த வாரம் இன்னொன்று, அடுத்த மாதம் இன்னொன்று. ஒரு வருடம் கழித்து நீங்களே நினைப்பீங்க, அந்த நாள் நான் எடுத்த சின்ன ஒரு முடிவு தான் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்த நாள். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை. உங்கள் பெஸ்ட் வெர்ஷன் இன்னும் வரவே இல்லை. அது உங்களுக்காக காத்திருக்கு. ஆனால் அது வரணும்னா நீங்கள் இன்று எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும். அதனால் நாளை மாறணும்னு காத்துட்ருக்காதீங்க, இன்றே மாற ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் எதிர்கால வாழ்க்கை இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகளை அமைதியாக பார்த்துட்ருக்கு. ஒரு நாள் அந்த 1 வருஷம் இல்லைனா 5 வருடம் கழித்து கண்ணாடி முன்னாடி நின்று உங்களையே நீங்கள் பார்த்து நன்றி அப்படின்ட்டு சொல்லி அந்த நாளில் நீ விட்டு கொடுக்கலன்னு சொல்லணுமா? அல்லது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அன்றே நீ முயற்சியை நிறுத்திட்டேன்னு கேட்கணுமா? தேர்வு உங்களுடையது, இன்று, இப்போது, இந்த நிமிஷத்துலேருந்து. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸியாக ஃபைன் பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாற்றுங்க, இன்க்ளூடிங் நம்ம எல்லாருமே தான். நம்மளோட எதிர்காலத்தை இப்போவே பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்படி தான் நம்ம எதிர்காலம் இருக்கணும்னா இப்போலேருந்து அந்த சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம லைஃப்பில் நம்ம கொண்டு வரலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா?